Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025க்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. திரும்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு லைக் போடுங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் போடக்கூடிய எஃபர்ட்க்கு உங்களுக்காக போடக்கூடிய இந்த வீடியோஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும் உங்களை மாதிரி. ஸோ தயவு செஞ்சு லைக் போட்டுட்டு பாருங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான், ஒரிஜினலான அஃபிஷியலான கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கறது மூலமாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நீங்கள் படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களால் அவுட் ஆஃப் 70க்கு 65+ மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கும் தரவா படிச்சுக்கிறங்க. ப்ளஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸும் தரவா படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு 15க்கு 13 மார்க் கிட்ட நமக்கு 1 மார்க் கொஸ்டின் வந்து புக் பேக்கே வந்துடும். சம்டைம்ஸ் 14 கூட வரும். ஸோ 1, 2 தான் நமக்கு இன்டீரியர் கேட்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு. ஸோ மறக்காம புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸையும் தரவா படிச்சிருங்க. சரியா? ரிமைனிங் ஒரு இன்டீரியர் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் அந்த 1 or 2 மார்க்ஸ் கேட்கக்கூடிய அந்த இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின்ஸும் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? பட் அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப வந்து மூளையை போட்டு பிச்சு எழுதுகிற அளவுக்குலாம் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இன்டீரியர் கொஸ்டினாக இருந்தாலும் ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ 1 மார்க்ல 15 மார்க் எப்படி எடுக்கணுன்றது பார்த்தாச்சு. அடுத்து இப்போ 2 மார்க் பாருங்க. 2 மார்க் 3 மார்க்ல எந்த அளவுக்கு நமக்கு வந்து நாம கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இதுல கொஸ்டின் நம்பர் 16 டிஃபைன் மல்டிமீடியா, இது நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வாட் ஆர் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 வாட் இஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு ஃபார் கிவன் எக்ஸாம்பிள், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் 20 டிஃபைன் அரே இன் PHP அண்ட் லிஸ்ட் அவுட் இட்ஸ் டைப்ஸ், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ரோல் ஆஃப் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன் அ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வைஃபை, இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. சரியா? 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரோக்ராம் தான் கேட்பாங்க, அவுட்புட் ப்ரோக்ராம் தான் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து அவுட்புட் ப்ரோக்ராம் நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி நம்மளால எழுத முடியும். ஸோ கொஞ்சம் ப்ரோக்ராமும் பார்த்துக்கிறங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்குது. ஸோ நீங்கள் கம்பல்சரிக்கு ப்ரிப்பேர் ஆயிருந்தீங்கன்னா அவுட்புட் ப்ரோக்ராம் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ 6 2 மார்க்குமே என்ன பண்ணிடலாம், எழுதிட முடியும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 3 மார்க் கொஸ்டின்ல லிஸ்ட் அவுட் த ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ், இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் DDL கமாண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் நாம கொடுத்தது தான். சரியா? அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் ஆஃப் PHP, இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் வைல் அண்ட் டூ வைல் லூப்ஸ், இதுவும் நம்ம கொடுத்தது தான். அப்புறம் வந்து இந்த ஈவன் கம்பல்சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் தான் கேட்டிருக்காங்க கம்பல்சரி, ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கேட்கல. இந்த HTTP HTTPS FTன்னு ஷார்ட் நோட்ஸ் எழுத சொல்ற கொஸ்டின், இது புக் பேக் கொஸ்டின் இது. ஸோ அதுவுமே நமக்கு புக் பேக்ல இருந்தே கேட்டாங்க. ஸோ அதனால இந்த 1 2 3 4 5 6 கொஸ்டின்ஸுமே என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அப்போ 6 × 3 18 மார்க் 3 மார்க்லையும் எடுத்துடலாம். இப்போ 2 மார்க்லையும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம், 3 மார்க்லையும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 5 மார்க் கொஸ்டின்ல 34ல இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் ஆன் வேரியஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ் அவைலபிள்ஸ் இன் DBMS, இது வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்திருக்குது. அப்போ இதை அட்டன் பண்ணிடலாம். 35ல PHP டேட்டா டைப்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் 36ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான், ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் 37ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, ஃபார் ஈச் லூப்பும் இருக்குது. ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம்.
அடுத்து 38ல பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கும் இருக்குது, ஓஎஸ்ஐ மாடலும் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்கு. சரியா? அப்போ 5 மார்க்குமே 5 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். 5 × 5 25 மார்க் எடுக்கலாம். ஸோ இதே போல தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.